எக்ஸாமுக்கு எந்த யூனிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி படிக்கலாம்? எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் எல்லா 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் எப்படி ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்கிறேன். எல்லா டாப்பிக்குமே ஈஸி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குது? கொஸ்டின் 1 அதாவது டாபிக்ஸ் தான் நான் வந்து கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே. இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு 5 மார்க்ஸில் வரும். இப்போ இதில் ஈஸி தான். சைக்காலஜினா என்னன்னு படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த எடுகேஷன் சைக்காலஜினா என்ன படிக்க போகிறீங்க, அதோட மீனிங், ஸ்கோப்பு. ஓகேவா? அதனால் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதில் ஃபிசிக்கல் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதிடலாம். ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், சோஷியல் இதெல்லாமே. ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் டாஸ்க் வந்து என்ன ஃபேஸஸ்ஸு? குழந்தை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளருது, அதுக்கப்புறம் அடாலசென்ட் ஏஜ் வருது. ஸோ இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது டோட்டலாக 3 கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அவ்வளோதான். ஸோ யூனிட் 1 ரொம்ப ஈஸி, சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அடுத்தது யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் என்ன இருக்குது, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸுன்ட்டு நான் 5 டாபிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் அட்டென்ஷன்னா என்னன்றது ஒரு டாப்பிக்கு, சென்சேஷன் பர்செப்ஷன்னா ஒன்று, அதில் எரர்ஸ் இருந்தால் அது, அப்புறம் மெமரி, அப்புறம் அந்த மெமரியில் இருக்கிற டைப்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ் ஆஃப் பர்செப்ஷன் இதில் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. 5 கொஸ்டின் தான். ஓகே. ஸோ ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு தான் நான் டாபிக்ஸ் கவர் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அப்படிலாம் எனக்கு டிவைட் பண்ண தெரியாது. எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட். எல்லா தியரிஸ், எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அபவ் 80 வாங்கிடலாம். ஓகே. ஸோ யூனிட் 3 பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கில் தியரிஸ் நிறையா இருக்கும். இருக்கிறதுலே தியரிஸில் மாஸ்லோ தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா மாஸ்லோ வந்து பேசிக்லேருந்து போகிற ஹைரார்கிக்கல் மாடல். ஸோ மாஸ்லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. அப்புறம் எல்லா தியரிஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கின்னர்ஸு, ஹியூமனிஸ்டிக் தியரி, ஒரு தடவை ஹியூமனிஸ்டிக் தியரி மட்டும் ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பரில் கேட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து டஃப்பாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் இதில் வந்து எல்லா தியரிஸையும் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். பட் இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 7 தியரிஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டும் 5th யூனிட்டும் 3 டாபிக். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2த்தையும் படிச்சிட்டிங்கன்னா 3 டாப்பிக்கை கவர் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து வெறுமனே இந்த ப்ராஜெக்டிவ் டெக்னிக் அண்டு நான் ப்ராஜெக்டிவ் டெக்னிக்கு. தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டினா 3 தியரி இருக்குது. தனித்தனியாகவும் கேட்பாங்க, ஒரே கொஸ்டினாகவும் கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். 3 டாபிக் முடிஞ்சிச்சு. யூனிட் 1ம் 5ம் ஒரே 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகே. அடுத்தது 4th யூனிட் நான் பின்னாடி வச்சுட்டேன். 5th யூனிட்டு முன்னாடி வந்துருச்சு. இந்த 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 10 டாபிக்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஹாஃப் கவர் பண்ணால் கூட ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே. ஏன்னா எய்தர் ஆர் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹாஃப் டாபிக் கவர் பண்ணலாம், மேபி செகண்ட் ஹாஃப் டாப்பிக்கில் செகண்ட் கொஸ்டின் கவர் பண்ணலாம். வேறு இம்பார்ட்டண்ட்டாக ஃபேக்டர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. தியரிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸு இதெல்லாமே படிச்சுக்கோங்க. மல்டி ஃபேக்டர்ஸ் அந்த தியரி. அடுத்தது ஐக்யூ வரும் கண்டிப்பாக. அப்புறம் ஃபோஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டி, குழந்தைங்களுக்கு நம்ம ஊக்குவித்தல், எதுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு, அந்த கொஸ்டினும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்ட் 5th யூனிட்டில் வந்து கம்மியாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் கம்மியாக கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்புறம் 5th யூனிட்டு, அப்புறம் செகண்ட் யூனிட். ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 5th யூனிட் சொல்லிட்டேன். செகண்ட் யூனிட். அடுத்தது நீங்கள் 3rd யூனிட் படிக்கலாம். அடுத்தது நீங்கள் 4th யூனிட் படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், பயம் இருக்காது. இது வந்து எடுகேஷன் சைக்காலஜிக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்டெம்ப்ரரி இந்தியா தானே அடுத்தது உங்களோட எக்ஸாமு. ஸோ கண்டெம்ப்ரரி இந்தியாவில் எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்? இதில் பார்த்திங்கன்னா எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டாபிக்ஸாக டிவைட் ஆகுது இந்த சிலபஸ்.
ஸோ 7 டாபிக்ஸுமே இம்பார்ட்டண்ட் தான். ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதிலே படிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ப்ரைமரி என்ன நம்ம படித்தோம், செகண்டரி, 11th 12th இது எல்லாத்தையும் தான். அது மாதிரி கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு யூனிட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் இது இருக்கும். ஆர்டிஇ இது எல்லாமே. ஸோ இது வந்து இதில் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சோஷியல் டைவர்சிட்டி. இதில் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. சோஷியல் டைவர்சிட்டினா என்ன, லெவல்ஸ் ஆஃப் டைவர்சிட்டின்னும் போது இது எல்லாத்தையும் படித்து எழுதணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரோல்ஸ் ஆஃப் எடுகேஷன் கிரியேட்டிங் பாசிட்டிவ்னா அதை பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இன்டர் டிசிப்ளினரி இது ஃபுல்லாக டாபிக்ஸையும் எழுதுனீங்கன்னா 10 மார்க்கில் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 6 டாபிக்ஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 பில்லர்ஸும் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ. இதில் வந்து தனித்தனியாக 5 மார்க்லேயும் கேட்பாங்க. 10 மார்க்கில் இதை கேட்டுட்டு 5 மார்க்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கையும் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ இன்க்ளூசிவ் இன்டகிரேட்டிவ் எடுகேஷனும் கேட்பாங்க ஆப்ஷனாக. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக நான் சொல்கிறேன், இதுதான் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே, டோட்டலாக 6 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டாபிக்ஸ் தான் இருக்குது யூனிட் 4ல். ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா, அதோட பாலிசி என்ன, இந்த வியூஸ் ஆஃப் கிரேட் திங்கர்ஸ் வந்து ஒருத்தரை பற்றி மாத்திரம் கேட்கலாம், இல்லை எல்லாரையும் பற்றி கேட்கலாம் 10 மார்க்கில். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீ இண்டிபெண்ட், போஸ்ட் இண்டிபெண்ட் 3 டாபிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுலேருந்து எல்லாமே வரும். ஓகே, அடுத்தது 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதில் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. பாருங்கள், எப்படி மார்ஜினலைஸ் குரூப்ஸ்க்கு எடுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, தலிட்ஸு, ட்ரைபல்ஸ், விமன் இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டினா கேஸ்ட், ஜெண்டர், ரீஜன். இதுன்னா இது மட்டும் நீங்கள் இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், மார்ஜினலைசேஷன் இன் எடுகேஷன் இது படிச்சிட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸி டாபிக். ஸோ யூனிட் 5 ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு யூனிட் 4 ஈஸியாக இருக்குது, நீங்கள் கவர் பண்ணிடலாம். யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 2 அண்ட் யூனிட் 1. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூனிட் 1 தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி படிச்சுக்கோங்க. யூனிட் 3யும் யூனிட் 1ம் டஃப்பாக இருக்குது. ஸோ 3, 1 நீங்கள் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு 2, 4, 5 நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்தது டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் ஃபஸ்ட் யூனிட் வந்து 6 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு. 6 டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் லேர்னிங்னா என்னென்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லேர்னிங் பற்றி பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோட் லேர்னிங் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதோட டெக்னிக்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஒரு டாப்பிக்கு, செல்ஃப் லேர்னிங் ஒரு டாப்பிக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங் ஒரு டாபிக். ஓகே, ஸோ டீச்சிங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். இது மட்டும்தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈஸி டாபிக்ஸ் தான். அடுத்தது யூனிட் 2ல் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது? 7 டாபிக்ஸ் இருக்குது. டைவர்சிட்டினா என்ன, கிளாஸ் ரூம்ஸ்னால் ஸ்கூலுக்குள்ளே இருந்து எப்படி படிக்கிறது, ஸ்கூலுக்கு வெளியே எப்படி படிக்கிறது, இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸு, டைவர்சிட்டி இந்த கிளாஸ் ரூம் எல்லாமே ஈஸி தான். ஓகே, மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வரும். அது மாதிரி இன் அண்ட் அவுட் ஸ்கூல்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்புறம் இதில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல் 6. ஸோ இதுலேயும் 6 டாபிக்ஸ், இது 7 டாபிக்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் தான், பட் ஈஸியான யூனிட் தான். அப்போ யூனிட் 1 மட்டும்தான் 6 டாபிக்ஸ் இருக்குது. மோரார்லெஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, இந்த யூனிட் 3ல் வந்து அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன, நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம், அப்புறம் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ்னால் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, இதை பற்றினா நீங்கள் படிக்க போகிறீங்க. இது ஒரு 6 கொஸ்டின்ஸ். அடுத்தது இதுலேயும் 7 டாபிக்ஸ் இருக்குது. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, இம்ப்ரெஷன் மாடல், இதெல்லாமே அந்த தியரி சம்மந்தப்பட்டது. ஓகே, இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுருந்தீங்க, உங்களோட இன்ட்ரோடக்ஷனை படிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட்டை வந்து நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இதில் மட்டும்தான் கம்மியான டாபிக்ஸ், 4 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வந்து 4 டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் எந்த இதான 4 டாபிக்ஸ்ன்னு சொல்கிறோம், இதுக்குள்ளார நிறைய இருக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் என்பிஇ இதை மட்டுமே தனித்தனியாக கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரியே கண்டினியூங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அதையும் கேட்பாங்க. டீச்சர்ஸோட எத்திக்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டியும் கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட் இது. அதே மாதிரி இந்த பெடகாஜிக்கல் அப்ரோச், இந்த கான்செப்ட் நாலேஜ் இதை பற்றியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் யூனிட் 5 கவர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக தருதோ யூனிட் 7 கவர் பண்ணிக்கலாம், இன்ட்ரடக்ஷன் இது மாதிரி. அப்புறம் யூனிட் 3, அப்புறம் யூனிட் 4, யூனிட் 1. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் போங்க. இதில் இதை தான் இப்படி தான் போகணுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் மோரார்லெஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். கடைசியாக வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 8 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, 8 டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், எய்ம்ஸு, கோல்ஸு இப்படி நான் பிரிச்சிருக்கேன். ப்ளூரிங்குவல்சம்னா என்ன, மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அது வரும். பேசிக் டெனட்ஸ் வரும். ஓகே, பிரின்சிபல்ஸு எது வேணாலும் கேட்கலாம், பட் நான் சொல்கிறது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோன்றது மட்டும்தான். அடுத்தது இதில் 6 டாபிக்ஸ் இருக்குது. 6 டாபிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்சிங், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது நரேட்டிவ், இதுவும் கேட்பாங்க. எக்ஸ்பாசிட்ரி, லிங்குவிஸ்டிக் எடுகேஷன் பற்றி கேட்பாங்க. கேல்ப்பு, பிக்ஸ் இதை பற்றியும் கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, 6 டாபிக்ஸ் இருக்குது. இதில் இன்டகிரேட்டட் எடுகேஷன், கரிக்குலம் டைப்ஸ் இது என்ன, மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன், இது எல்லாத்துலேயும் வந்து எது இம்பார்ட்டன்னா காயில்ஸு, ஸ்பைரல், கரிக்குலா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் 9 டாபிக்ஸ் இருக்குது. தியரி 9 தியரிஸில் இது எல்லாமே சின்ன தியரி, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாத தியரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஒர்க் அவுட் ஆகிற தியரியை நீங்கள் படிக்கணும். வைகாட்ஸ்கி தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தியரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த தியரி, ஸ்கின்னர்ஸ் தியரி இது. அதனால் இவங்களோட இம்பார்ட்டண்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தியரியை பற்றி நீங்கள் எழுதிடலாம். ஏற்கனவே இந்த தியரிஸ்லாம் வந்து நம்ம மிச்ச சப்ஜெக்ட்லேயும் படிக்கிறோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து 7 டாபிக்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் யூனிட் 5ல் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் யூனிட் 9 அந்த கதைகளை கேட்டு இன்ட்ரொடக்ஷன் எழுதலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபர்தர் யூனிட்ஸ் போகலாம். இது என்னோடய சஜஷன், அது உங்களோட இஷ்டம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை பற்றி தான். அதில் என்னென்ன இருக்குது, கண்டென்ட் ஏரியாஸில் சோஷியல் சயின்ஸு, இந்த சப்ஜெக்டில் என்ன படிப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபுல் டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டாப்பிக்கு. எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிங்கன்னா அபவ் 75, 80 எடுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.